என்ன பொறுத்த வரைக்கும் 2 சென்னை பயங்கரமா விளாண்டாருங்க, கேவலமா தோத்தானுங்க. இவ்வளவுதான் கதை. பேட்டிங்ல போட்டு விரும்பி பிடிச்சிட்டு பவுலிங்ல விட்டு அடிச்சுட்டானுங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். பேட்டிங்ல பார்த்தா ஆயுஷ் மாத்திர சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி தூக்கி தூக்கி அடிக்கிறாயா. எல்லாம் கேட்ச் போற மாதிரி இருக்கு. ஆனா சிக்ஸு சேப்பாக்கிற நிலைமையே மாறி போச்சு. பவுலிங் பிச்சில இருந்து பேட்டிங் பிச்சா மாறுது. தலையும் அடிக்கிற அடி அந்த மாதிரி. சஞ்சு சாம்சன் ஒரு கூட அவுட்டாக ருத்ராஜும் இவனும் சேர்ந்து விளையாண்டுருந்தானுங்க. அது ருத்ராஜ் கம்மி பால் பேஸ் பண்ணி கம்மி ரன் அடிச்சிட்டு இருக்கும் போது இவன் தலைவன் 50 போயிட்டான். பார்த்துக்கோ எந்த ஸ்பீட்ல அடிக்கிறானு. வைபவ் சூரியவன்சியோட அண்ணனா இருப்பான் போல. அந்த ஃபார்ம்ல இருக்கான் பையன். முடிவில் 73 ரன்னு 43 பால்ல 6 4 5 6 சும்மா சூற அவுட்டான். அடுத்த ரிஷியர் ஃப்ராஸ்கான் பார்த்தீங்கன்னா 32 ரன்னு. எல்லாம் இந்த ராம்சாதாரதா இருக்கடா. எல்லாமே நல்ல நல்ல ஷாட்டா ஆடி நல்லா முடிச்சு கொடுத்தாயா உண்மையாலும். அடுத்தது சிக்ஸர் ஆறுசாமி டூபு. என்னதான் ஸ்பின்னர்ஸே சுத்தமா கிடைக்கினாலும் தலைவனுக்கு ஃபாஸ்ட் பவுலரையே போட்டு வெளுத்து கடைசியில டீசெண்டா ஒரு 209 அந்த ரேஞ்சில் முடிச்சு கொடுத்தா. எப்படினாலும் கார்த்திக் சர்மா பிரசன்ட் வீட்லாம் அந்த அளவுக்கு எதுவுமே எஃபெக்ட் போடலனாலும் 209 ரன் வந்துருச்சு. 210 அடிச்சா வின்னு. எப்படினாலும் அடிச்சிருவானுங்கன்னு தான் தெரியும். கண்டிப்பா பவுலிங் அவ்வளோ வீக் நம்ம டீம்ல. இம்பாக்ட் பிளேயரா ராகுல் சேகர் உள்ள வர பிரியன் சாரியாலாம் போட்டு மொத்தம் மாட்டினாங்க. கல்லில் அகமதே மேலன்றியும். அதுக்கு பிறகுதான் ஒரு விக்கெட் எடுத்தான். பவுலிங்கை பார்த்தா ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஓட்ட அடி அதுன்னு அடிச்சு துரத்தி விட்டானுவேன். கண்டிப்பா நாங்க கம்பேக் கொடுப்போம். அப்படியே நாங்க தோத்துட்டோம். கண்டிப்பா அடுத்த மேட்ச் கம்பேக் கொடுப்போம். எல்லோ ஃபார்வர்